ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் கவியரசன். நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் எங்கேயாவது வெளில போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்து வண்டலூர் ஜூக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் சில சுச்சுவேஷனால் வர முடியல. உள்ளே போய்ட்டு அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. அடல்ட்டுக்கு 200, சில்ட்ரன்ஸ்க்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான். கேஷ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் வாங்குகிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால் வச்சுருக்காங்க கைஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே போயிட்டே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால். கொஞ்ச நேரம் நம்ம உள்ளே போக வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா உள்ள அமைதியாக சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள். நான் என்ட்ரன்ஸோட வியூ கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே கீழே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கருப்பு கலரில் உட்காந்துருக்கு குரங்குங்க. நீலகிரி கருங்குரங்குன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றிலும் ஒரு குளம் மாதிரி ரெடி பண்ணி உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். வெயில் அடிக்குது. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கங்கே உட்காந்துருக்குங்க. கிளியராக தெரியல. இப்போ தெரியுது பார்த்தீங்களா. இங்கே ஸ்ட்ரைட்டாக இங்கே 2 உட்காந்துருக்கு பாருங்க. இங்கேயும் அதே தாங்க வச்சுருக்காங்க. கருங்குரங்கு இல்லை, வேறு ஏதோ நேம் போட்டிருக்கு. இங்கே பார்ப்போம். சிங்கவால் குரங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதோ கிளியராக தெரியல. இருங்க, அந்த சைடில் போயிடும். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதோ போயிட்டுருக்குங்க. முகம் சிங்கம் மாதிரியே இருக்குது கைஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனித குரங்கு, சிம்பான்சியை தான் பார்க்க வந்திருக்கோம். அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் டைமாக இப்போ தாங்க பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது பார்க்குறப்பே. அதோ ஒன்று நிற்கிது பாருங்கள். இங்கே தெரியுது பார்த்தீங்களா. அது ஒன்று, இங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்கள். இதுதாங்க இருக்கிறதுல பெருசாக இருக்குது. மொத்தம் 3 இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க. அதுக்குன்னு தனியாக வீடுலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. சரி வாங்க அடுத்து போகலாம். கைஸ், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குரங்கு தான் அடைச்சி வச்சுருக்காங்க. இதோட 3 இடம் பார்த்தாச்சு. அது மரத்தில் இருக்கிறதுனால அதை கிளியராக வீடியோ எடுக்க முடியலங்க. அப்புறம் மயில்லாம் எப்போதுமே நம்ம நார்மலாக காட்டில் பார்க்குற மயில் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வெள்ளை மயில் தனியாக இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பசங்கள்லாம் வெயிலில் மணலில் சீச்சிட்டு படுத்து கிடக்கணும். இதெல்லாம் நம்ம நார்மலாக காட்டில் பார்க்குற மயிலுங்க. வெள்ளை மயில் தனியாக வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்குவாங்க. நம்ம முரட்டு தூக்கம் தூங்கிட்டு இருக்கானுங்க. கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில் பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் வெள்ளை மயில். நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூட வான்கோழின்னு நினச்சிங்க. அதுக்கப்புறம் தான் உத்து பார்த்தா தெரியுது எல்லாம் வெள்ளை மயில். தெரியுதுங்களா. கைஸ், மான் பார்த்தீங்களா, இப்படி பயப்படாமல் நிற்கிது. மனிதர்களுக்கு கூட சகஜமாக கருது. கருப்பு கழுத்து மயிலுங்க. நம்ம நார்மலாக பார்க்குற மயில் மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே வந்தோன்னா
கருந்தோல் பட்டை மயில் 2 பேர் தான் இருக்கணும். 2 பேர் கம்பி போட்டதுனால கிளியராக வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் கத்துறானோ. அப்படியே அடுத்து போவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா மான் நிறையா இருக்குது பாருங்கள். இது வந்து கருப்பு மற்றும் வெள்ளை மயில், சாம்பல் நிற மயில் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான மயில் இருக்குது. கண்ணாடி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்களோ இப்படி இருக்கலாம். இன்னும் உள்ள சரியாக தெரியல. அடுத்து இங்கே கிளி வச்சுருக்காங்க. பேரை பாருங்கள், செம்மார்பு கிளின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. காட்டில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய எங்களெல்லாம் வந்து அடைச்சி போட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறத எங்களை அடைச்சி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ். கூண்டு தனியாக செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. மான் தாங்க ஃப்ரீடமாக சுற்றிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் மான். வெள்ளை நிற கோழி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. அப்படியே பார்த்தோன்னா அதுவும் வெள்ளை நிற கோழி தான். அடுத்து பஞ்சவர்ண கிளி. அடர் சிவப்பு வயிற்று குன்னூர் கிளி. இன்னும் அவ்வளோ பெருசாக இல்லைங்க. தெரியுது பார்த்தீங்களா? இல்லை, இந்த கோழிக்கு வந்து பேர் வைக்கலங்க. ஆனால் இது ஒரு மயில் மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா லேடி ஆம்ஸ்ட் பெருங்கோழின்னு சொல்கிறாங்க. உள்ளே உட்காந்துருக்கீங்களா? அடுத்து தங்க நிற கோழி. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் உட்காந்துருக்கோம். அது ஒன்று கீழே ஒன்று நிற்கிது. இல்லை, காடு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இடம் அமைதியாக நீட்டாக இருக்குது. இப்போ எதுவும் இல்லாமல். இதாங்க நம்ம நார்மலாக பார்க்குற பச்சை கிளி. நிறைய இருக்குது பாருங்க. இல்லை, அடுத்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அமேசான் கிளி நேம் அப்படியே பார்த்துக்கோங்க. வானவில் லோரி ஹிட் அரசியல். ஒரு சில இதெல்லாம் கிளி இல்லைங்க. இதான் நம்ம தூக்குனாங்க அந்த மாதிரியே இருக்குது. உட்காந்துருக்காங்க. அங்கே 2 உட்காந்துருக்குங்க ஜோடியாக. சூப்பராக இருக்குங்க. இந்த கிளி தான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டாக இருக்குது. கூண்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அங்கே இருக்கு பாருங்க. முழுக்கன் பெருங்கொண்டை கிளி அங்கே உட்காந்துருக்கு பாருங்க. 2மே ஜோடியா வெள்ளையாக இருக்குங்க. நல்லா பெருசாக சூப்பராக. முத்து நிற கிளி பாருங்க, சூப்பராக இருக்குங்க. சின்னதாக நிறைய கூண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிளியவே காணுங்க. ஏன்னா அதோடைய நேச்சுரல் சூழலில் வளர்கிறதுக்கும் இங்கே கூண்டில் அடைச்சி வச்சுருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் இந்த சூழ்நிலையை அதால் தாக்கு பிடிக்க முடியாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் ரியா பறவையாம். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். நெருப்பு கோழி மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ரியா பறவைன்னு போட்டுருக்கு. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதோட பேர். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. மூங்கில் மரம் வித் அந்த கொட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே ஒரு கட்டில் போட்டு தூங்கினா இன்னும் சூப்பராக இருக்கும்.
உள்ளே ஏதோ பறவை இருக்குது. அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அங்கே நிற்கிது பாருங்கள், கொக்கு மாதிரியே இருக்குது. அந்த பறவையோட பேர் வந்து தெரில. பாருங்கள் எவ்வளோ பெரிய கொக்குன்னு. பறக்க வெளியில் சுதந்திரமாக பறந்துட்டு இருக்க வேண்டியதுங்க. பறக்க முடியாமல் கூண்டுள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. பாவம். வெள்ளை அண்ணன் மாதிரியே கருப்பு அண்ணன். இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. பெரிய சிப்பாய் நாரை, சரியான பெருசாக இருக்குங்க. ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறான் பையன். இதாங்க ஈமு கோழி. ஃபேமிலியாக இருக்குங்க. எப்போ சரியான பெருசாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கைஸ், ஒரு வழியாக வந்து பறவைகள் செக்ஷனை முடிச்சுட்டு அடுத்தது வந்து விலங்குகள் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். கிளிகள், அப்புறம் கோழி, குரங்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து விலங்குகள், காட்டெருமை, அப்புறம் மான், இதை வந்து பார்க்க போகிறோம். தெரிந்து பார்த்தீங்களா, அந்த காட்டெருமையெல்லாம் வந்து மலைப்பிரதேசங்கள், ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் அதிகமாக இருக்கும். நம்ம ஏரியாவில் இதை பார்க்க முடியாது. வயசு இப்போ நல்லா கிளியராக தெரிந்து பாருங்கள். பாகுபலி படத்தில் வர அதே மாடு தான், அதே மாதிரியே எல்லாம் வந்து ஃபுல்லாக காட்டெருமை தான். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நல்ல இது மொரட்டு சைஸில் இருக்குங்க. ஃபஸ்ட்டில் நிற்கிறது பையன் வெயிலுக்கு வந்து நிற்கிறான். கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். பாருங்கள், பையன் சாப்பிட்டுருக்கான். கொம்புலலாம் முடி முடிச்சிருக்குங்க. முரட்டாக இருக்கான். குழுன்னு ஒட்டிடாப்பா தம்பி. சூப்பராக இருக்காங்க தம்பி. இங்கே பார், வா இங்கே பாரா. டேய் இங்கே பாரா. டேய் இங்கே பார். இல்லை சாப்பிட்டுக்கல, கொழுன்னு இருக்கான். குழந்தை கையில புடுங்கிருக்கு. நாளைக்கு கல்யாணத்துக்கு மக எடுத்துட்டியா? இல்லை மானுங்க இருக்கு பாருங்க. ஒன்றும் கிடையாது கையில். என்னது பாப்பா? மான் கொடுத்துட்டீல? ஐயோ, மான் சாப்பிடுச்சு. இது குப்பையில் போட்டு பூசுதுங்க. கையில் ஒன்றும் இல்லைப்பா. நல்லா பழகு. சூப்பராக இருக்கு. அப்புறம் இடிச்சிச்சுன்னா அழுவக்கூடாது. ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கு. ஏண்டா அந்த இடத்துல புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான். அவனை விட்டுலாம் போக எப்படி மனசு வரும்னு தெரியல. பாருங்க. சரி, போதும் 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 வா. சரி, அவ்வளோதாங்க. பையனை விட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். சரி, இருடா பார்த்துரு, போயிட்டு வரோம். வா, செல்ஃபி மட்டும் ஒன்று எடுத்துக்கலாமா? சருகுமான் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. முயல் மாதிரியே இருக்குங்க. இது உள்ளே ஒன்று படுத்துருக்கு கூட உள்ள. அடுத்து இந்திய மலை அணில்னு போட்டிருக்கு. காய்ஸ், இப்போ தான் வந்து தனியாக காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது.
சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு பாருங்கள். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா கழுதை என்ன உங்களுக்கு காட்டுறேன். அது ஒன்று நிற்கிது பாருங்கள், கழுதை வெள்ளை கலரில் தெரியுதுங்களா, படுத்துக்குச்சிங்க. அங்கே பாருங்க கரடி, 2 கரடி இருக்குது. இப்போ தான் கரடியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கைஸ் ஹிமாலயன் பிளாக் பியர் பாருங்கள். கைஸ் அதை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து கிட்ட போகும். சரியான பெருசாக இருக்குங்க. நார்மல் கரடியை விட அங்கே பார்த்ததை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக புலி பார்க்குறேன் இவ்வளோ கிட்டக்க. முரட்டாக இருக்கு. பையன் கோல பசியில் இருக்கான்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பல்லு. சிறுத்தை பாருங்கள் எப்படி படுத்துருக்குன்ட்டு. கொழு கொழுன்னு இருக்குங்க. எப்பா அது பெண்ணுடா, அது மாசம். அங்கே ஒன்று பாருங்க. காய்ஸ் இதான் வந்து சென்னாரை, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. செம்ம பெருசாக இருக்குங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக கொக்கா இருக்கு. தண்ணி ஆனால் சுத்தமான தண்ணி இல்லைங்க. தண்ணியெலாம் சாக்கடையாட்டம் ஆகிடுச்சு. அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சென்னாரை இதெல்லாம் உட்காந்துருக்கு பாருங்க. கைஸ் இன்னும் வந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கான். எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரில. பாதி இடம் பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸ்டோரேஜையும் ஃபோனில் வந்து பத்தலைங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இதாங்க வேடந்தாங்கல் பெட்ஸ். வேடந்தாங்கலில் இருக்கிற பறவை நம்ம இங்கே பார்க்கலாம். கைஸ் நான் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசனே 2 தான். ஒன்று வந்து சிங்கத்தை பார்க்கணும், இன்னொன்று வந்து முதல்ல. ஓகேங்களா, மற்ற விலங்குலாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம வந்து முதலே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்கும். மான் தாங்க எங்கே பார்த்தாலும் ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. மான், மயில், கருப்பு குளத்தாமை. தெற்காசிய நாடுகளில் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் போன்ற நீர்நிலைகள் காணப்படுகின்றன. ஆமையெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஆமையெல்லாம் நம்ம ஒரு ஏரியிலே பார்த்தாச்சு. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ கிளியராக தெரில. கேரட் சாப்பாடு வச்சுருவாங்க ஆமைக்கு. இந்தியன் பாலாமை ஒன்று மட்டும் இருக்குது தண்ணியில், தலையை தூக்கிட்டு இருக்கு. கைஸ் இதான் வந்து மஞ்சள் அனக்கோண்டா. இதை படுத்துருக்கு பார்த்தீங்களா, இங்கே படுத்துருக்கு. அப்புறம் மேலே ஒரு தண்ணியில் கூட ஒன்று இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க.
இதில் எங்கே ஒன்றுத்தையும் காணோம். அங்கே ஒன்று மட்டும் இருக்குது அந்த லாஸ்ட்டில். இங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்கு. கொடூரமாக இருக்குங்க. இதாங்க சாரப்பாங்க. மை காட். அஞ்சா நாஜா பாருங்கள் பையன் உள்ள படுத்துருக்கோம். அடுத்து காய்ஸ் இதான் வந்து நம்ம இந்திய மலைப்பாம்பு. பாருங்கள் எவ்வளோ பெருசு படுது. இருக்கிறதுலே தான் பெருசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது. பையன் தூங்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் அதை விட பெருசு. இதுவும் மலைப்பாம்பு தான். ஒருத்தன் வெள்ளை கலரில் படுத்துருவாங்க. அனக்கொண்டா அப்படின்ட்டு மேலே ஒன்றையும் காணும். பச்சை ஒன்று சாரி பாருங்க. சிகப்பு ரெண்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. இந்த சைடு கைஸ் அங்கே படுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ராஜனா. எಲ್ಲಿ ஜூம் பண்ண முடியாது, கிளியராக தெரில. கைஸ் தலைவன் படுத்துருக்கான் பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கான்ட்டு பாருங்கள். அப்போ அசையாமல் அப்படியே படுத்துருக்காங்க. சரியான பெருசாக இருக்கு. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து நைல் முதலை. அதில் ஒன்று இருக்குது, தண்ணியில் ஒன்று படுத்துருக்குங்க. கைஸ் முதல்ல பண்ணையே இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு 1/2 டன்னுக்கு மேலே இருக்கும் அந்த ஒரு முதல்ல மட்டும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த மரத்தடியில், அந்த பெருசு மட்டுமே 1/2 டன்னுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வாய் போட்டு அமைதியாக தூங்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள் இதே ஒருத்தன் படுத்துருக்கான். அதான் டேங்க் கிளீனர். இதுதான் கங்கை நீர் முதலையாங்க. மூக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். மேலே படுத்துருக்கு பாருங்க, பெருசாக ஒன்று படுத்துருக்கா. மேலே படுத்துருக்கு பாருங்க. ரெண்டுத்துலேயுமே தான் இருக்குது. இதுதாங்க காட்டு பண்ணி. நார்மல் பண்ணிக்கும் காட்டு பண்ணிக்கு என்ன வித்தியாசம்னா, காட்டு பண்ணிக்கு வந்து சைடில் கொம்பு வளரும், நார்மல் பண்ணிக்கு வந்து வளராது. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யானையை பார்க்க வந்திருக்கோம். 2 யானை இருக்குது. இதுங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யானை படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்க. அங்கே ஒரு யானை வந்துட்டுருக்கு பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா. இங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஃப்ரீயாக விட்ருக்காங்க. சுற்றிலும் வந்து இந்த மாதிரி வாய்க்கால் எடுத்து வச்சுருக்காங்க, தாண்டி வராத மாதிரி. அதனால் அதை விட்டு ஃப்ரீயாக வந்து கயிறு கீறு எதுவும் கட்டாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. நீர் யானையை பார்க்க வந்திருக்கோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து இங்கேருந்து எதையுமே வந்து கிட்டக்க பார்க்குற மாதிரி வைக்க மாட்டுறாங்க. ஒரு சில எல்லாம் தூரமாக இருக்குங்க. அது தெரிஞ்சு பாருங்கள், அங்கே இருக்கிறது நீர் யானை. கைஸ் காண்டாமி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 2 இருக்குது பாருங்கள். கைஸ் ஒட்டகச்சிவிங்கி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அப்பா இதுதான் இரவு விலங்குகள் கூடமாங்க. ஆந்தெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மேலே படுத்துருக்கு. எங்கே இருக்குமே தெரியல. இருட்டில் உள்ள வச்சுருக்காங்க நினைக்கிறேன். இருட்டு உள்ளே வச்சுருந்தாங்க. அதாவது தனித்தனியாக வீடு கட்டி வேறு கொடுத்துருக்காங்க. ஜங்கிள் கேட். மூலையில் உட்காந்துருங்க, மேலே உட்காந்துருக்கு. முள்ளமன்றி
எவ்வளோ படுத்துருக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வா காலைல வந்தவங்க நடந்து நடந்து டயர்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த மீனை பக்கம் வந்திருக்கோம். மீனே திமிங்கல மீன் அது கட்டி அது உள்ள மீன் விட்டு வச்சுக்கிற மாதிரி கேமரா எடுக்கிறதா ஜம்மு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஏஞ்சல் ஃபிஷ் தான் இது. இவ்வளோ ஃபெசிலிட்டி பிளாக் கோஸ்ட். பிளாக் கோஸ்ட் இது பேர் போடலாங்க. வரிசையாக பார்த்து எலக்ட்ரிக் எல்லோ லேப். இந்த ஃபிஷ்ஷோட பேர் தாங்க டேங்க் கிளீனர். பார்த்து இந்த ஆஸ்கர் ஃபிஷ்ஷா. இதுக்கு வந்து ரெயின்போ ஷார்க்குன்னு பேர் வச்சுருக்காங்க. மீனே காணும். டெக்சாஸ் சிச்சிலிடி கவ்வால் ஃபிஷ் இது பேர். கைஸ் அணில் குரங்கு பார்த்துக்கோங்க. பையன் இது இவருக்கு போய்ட்டுருக்கான். இங்கே தான் இருக்கான் பாருங்க. அணில் மாதிரியே இருக்குங்க வால் எல்லாமே. கைஸ் இப்போ வந்து லைன் பார்க்க போகிறோம். லைன் அண்ட் டியர் சஃபாரின்னு சொல்லிருக்கு. இதுக்கு தனியாக வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வெயிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னா வேன் ஃபுல்லாக ஏசியாக இருக்குங்க. எவ்வளோ தூரம் உள்ளே போகணும் தெரியல. ஒரு 1 கிலோமீட்டர் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரூட்டில் தான் வந்து நம்ம போக போகிறோம். ஓகேவா, இந்த ரூட்டில் தான் வந்து ஜீப்பில் நம்மளை அழைச்சிட்டு போக போகிறாங்க. இந்த சஃபாரி கார், சாரி ஜீப்புன்னு சொல்லிட்டேன், இந்த சஃபாரி காரில் நம்மளை அழைச்சிட்டு போக போகிறாங்க. எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தா இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இந்த டிக்கெட் கவுண்டரில் ஒரு 10 பேர் இருந்தாங்க. நம்ம தான் வந்து லாஸ்ட்டாக இந்த ரைடுக்கு. வண்டி எடுத்துட்டாங்க. ரோடு தவிர மற்ற சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து காடு தாங்க. ஃபுல்லாகவே காடு தான். புதுசாக பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சிங்கத்தை பார்க்க போகிறோங்க. சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வளைஞ்சு போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் நேரம் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் இயற்கை காட்சியில் வந்து ரசிச்சுட்டே வரலான்ட்டு இருக்கேன். மான் தாங்க எந்த இடத்துல பார்த்தாலும். நீங்கள் பார்த்தீங்களா, எந்த இடத்துல பார்த்தாலும் மான் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகம். எல்லா அனிமல்ஸும் அங்கே இருந்தது. ஆனால் சிங்கத்துக்கு மட்டும் இந்த இடத்துல வந்து தனியாக வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரில. எப்படி இருக்குங்கிறத பார்க்க ஃப்ரீயாக விட்டுருக்காங்களா இல்லை கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்களாங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, மவுண்டைன் பயங்கரமான காடு. சிங்கத்தை பார்க்க போகிறோம். இல்லை என்டர் ஆகிட்டோங்க.
வளைச்சி வளைச்சி ஓட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மான் இருக்குது. ஏப்பா செம்ம மானுங்க. கைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில், அதான் பனி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மான். ஓகேங்களா? பாருங்கள் நிறைய இடத்துல இருக்குங்க. அடுத்ததாக தலைவன் சிங்கத்தை பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் சென்னை சிட்டி தெரியுது. தனித்தனி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. My God. Guys, சிங்கம் பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? சரியான பெருசுங்க. சிங்கத்தை இவ்வளோ கிட்டக்க பார்க்குறது இதாங்க ஃபஸ்ட் டைமு. எந்திரிச்சு நிற்கிறான். ओपन करने देखता है। नहीं ओपन। This one already open. இங்கே பாருங்க உள்ள ஒன்று இருக்குது பாருங்க. வா அதால் நடக்கவே முடியல பாவம். கண்ணாடியை புரண்டி வச்சுருக்கு பாருங்க. சுப்பிரமணியம் மட்டும் வெளியே விட்டுருக்காங்க. 2 பேர் உள்ளே இருக்காங்க. ஒருத்தன் உள்ளே அப்படி தூங்கிட்டு இருக்க, இன்னொருத்தன் இங்கே நிற்கிறான். இங்கே பாராடி முரட்டாக இருக்குங்க. என்ன ஒன்று இது இங்கே வந்து கொஞ்சம் இழைச்சி போயிட்டான் பையன். கைஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு அமைதியாக போகணும், இயற்கை சூழலோடு போகணுன்னா இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய விலங்குகளை பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு அமைதியான நேச்சரோடு என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு 5க்கு
ஒரு 3.5 ஸ்டார் வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையும். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.